ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டா. எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரீவி போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் நான் மட்டும்தான். மார்னிங்கே நான் என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், சிங்கில் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு, கிச்சன் டாப்பெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. வீட்டையெல்லாம் கூட்டி ஒரு தடவை லேசாக வந்து வெறும் தண்ணியை வச்சு மாப் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெட்டால் போட்டிருக்கிறேன். டெட்டால் போட்டு இப்போ மாப் போட்டு வீடெல்லாம் துடைக்க போகிறோம். வீடெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வியாழக்கிழமை தான் வீடெல்லாம் துடைப்பேன். இன்றைக்கி வந்து சரி ஓகே, நேற்று நான்வெஜ் எடுத்திருந்தோம். கொஞ்சம் அதாவது ஜிஞ்சருக்கெலாம் சாப்பாடு வச்சு அங்கனக்குள்ளே ஒரு மாதிரி இருந்து வீட்டுக்குள்ளே ஒரு சிக்கன் ஸ்மெல் வாசமே வந்துகிட்டே இருந்தது. அதனால் சரி துடைச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டெல்லாம் எங்கேருந்து துடைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து துடைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போயுமே பூஜை ரூம் தான் துடைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ஏரியாலாம் தொடச்சிட்டு அப்புறம் இங்கே முன்னாடி இதை தொடச்சிட்டு அப்படியே உள்ளே வருவோம். உள்ளே வந்துட்டு இந்த ஹாலெல்லாம் நல்லா துடைக்கணும். ஹாலை தொடச்சிட்டு அதுக்கடுத்தபடி அப்படியே நேராக பெட்ரூம்குள்ளே போய் துடைக்கணும். அப்படியே பெட்ரூமே நல்லா தொடச்சிட்டு அப்புறம் ஸ்டோர் ரூமையுமே நல்லா தொடச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கிச்சனை தொடச்சி முடிச்சிட வேண்டியதான். இப்போ இதெல்லாம் தொடச்சிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளாம் வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஃப்ரண்ட் டோர்லேருந்து இங்கே பூஜை ரூமும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளீனாக தொடச்சி முடித்தாச்சு. இப்போது மேட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மேட்டெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. தொடச்சி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. அந்தந்த மேட்டெல்லாம் எடுத்து நம்ம அதை கீழே விரித்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா எல்லா மேட்டையும் விரித்து விட்டுட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது பாருங்கள், எல்லாம் நம்ம தொடச்ச இடங்களில் மேட்டையும் நல்லா விரித்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஒரு ரொம்ப வேர்த்து கொட்டுது. அதனால் மணி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் 10:20 ஆகுது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்ககிட்ட 10:45ன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி யானையில் தண்ணி பழம் கொண்டுட்டு போனாங்க. நான் சரி வீட்டுக்கிட்ட கேட்டுக்குள்ளே இருந்து அண்ணேன்னு கூப்பிட்டு அவங்க கவனிக்கல, நேராக போயிட்டாங்க. திருப்பி நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் சரி தண்ணி பழம், ஏன்னா வண்டியில் கொண்டு வரவங்ககிட்ட பார்த்தா 1 கிலோ 20 ரூபா தான், கடையில் வாங்கணும் அப்படின்னா 25 ரூபா. அப்போது நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு 7 கிலோ, இது ஒரு 3 கிலோ 10 கிலோ வாங்கியிருக்கிறேன். 50 ரூபா வந்து இன்றைக்கி நம்ம மிச்சம். 1 கிலோவுக்கு 5 ரூபானா 10 கிலோவுக்கு 50 ரூபா மிச்சம். அதுக்காண்டி சரின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் சைக்கிள் எடுத்துகிட்டு திருப்பி போய் நான் போகிறதுக்குள்ள அவங்க பஜார் போயிட்டாங்க. நான் ஷார்ட்கட் வழியாக போய் இந்த ரெண்டு பழம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டு தான் நம்ம சைக்கிள் வச்சு கொண்டு வந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, இப்படி சின்ன விஷயங்களை நம்ம சேவிங்ஸ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமௌண்ட் சேர்ந்துடும். குட்டி விஷயங்கள்லாம் போனால் போட்டு நம்ம விடாமல் கொஞ்சம் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் மணி சேவிங்ஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் குடிக்க போகிறேன். இதோட நம்ம விளாக்க முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.